செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி, ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி. ஸ்ரீ மீடியா நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். என் பெயர் மேனகா நரேஷ். நான் ஒரு இயன்முறை மருத்துவர். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை பயணத்தை உங்க கூட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய படிப்பு பிசியோதெரப்பில இளங்கலை பட்டம் பெற்றிருக்கேன். இதன் பிறகு நான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில விரிவுரையாளரா வேலைக்கு சேர்ந்தேன். அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது மாஸ்டர்ஸ் இன் சைக்காலஜி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில சேர்ந்து படிச்சு முடிச்சேன். அதன் பிறகு எனக்கு திருமணம் ஆச்சு. திருமணமானதும் நான் என்னுடைய பணியை ராஜினாமா பண்ணிட்டேன். அதன் பிறகு என்னுடைய குழந்தைக்கு பள்ளி செல்லும் வயது வந்ததும் அவளுடைய பள்ளியிலேயே நான் ஒரு டீச்சரா வேலைக்கு சேர்ந்தேன். இப்போ பிசியோதெரபிஸ்ட்ல இருந்து நான் ஒரு டீச்சரா ஒரு மாற்றம். பிசியோதெரபிஸ்டா இருக்கும்போது நான் கல்லூரியில டீனேஜ் பிள்ளைங்களுக்கு விரிவுரையாளரா இருந்தேன். ஆனா இப்போ என்னுடைய மகளுடைய பள்ளியில 5 வயது 6 வயது குழந்தைங்களுக்கு ஆசிரியரா நான் வேலை பார்த்தேன். ஆனா இது எனக்குள்ள ஒரு வரவேற்கத்தக்க ஒரு மாற்றமா தான் இருந்துச்சு. இதன் பிறகு என்னுடைய கணவருக்கு அமெரிக்காவில ஒரு வேலை கிடைச்சதால நாங்க குடும்பமா அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்து நியூ ஜெர்சிக்கு இங்க வந்தோம். இங்க வந்ததும் இது ஒரு புதிய சூழல், புதிய அனுபவம், எல்லாத்துக்குமே என்னை பழக்கப்படுத்திய கொஞ்ச நாள் ஆச்சு. ஆனா என்னுடைய பிள்ளைக்கு இந்திய கலாச்சாரமும் தமிழ் மொழியும் மறக்க கூடாது அப்படின்ற காரணத்தினால இங்க இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பள்ளியில நான் அவளை சேர்த்தேன். அதே தமிழ் பள்ளியில தன்னார்வல தமிழ் ஆசிரியரா சேர்ந்து இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தமிழை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன். இப்போ நான் இங்க ஒரு உயர்நிலை பள்ளியில ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு உதவி ஆசிரியரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். எங்க பகுதியில ஜூலை அண்ட் ஆகஸ்ட் தான் சம்மர் இங்க. அதனால அந்த சம்மர் ஹாலிடேஸ் வரும்போது நான் இந்தியாவுக்கு வந்துடுவேன். இந்தியாவுக்கு வந்துட்டு அந்த 2 மாசம் முழுக்கும் நான் இந்தியால தான் இருப்பேன். இந்த தடவை நான் இந்தியாவுக்கு வந்திருந்தப்போ சென்னையனூர் மற்றும் சிறுதாமூர் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மாணவர்களோட உரையாடுவதற்கும் அவங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒர்க் ஷாப்ஸ் நடத்துறதுக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதே போல கவர்மெண்ட் ஸ்கூல் வேலப்பஞ்சாவடியில இருக்கக்கூடிய உயர்நிலை பள்ளியிலயும் போயிட்டு அங்கேயும் இந்த இங்கிலீஷ் ஒர்க் ஷாப்ஸை நான் கண்டக்ட் பண்ணேன். இந்த மாதிரி இந்த குழந்தைங்களோட இன்டராக்ட் பண்ணி அவங்களுக்கு ஆங்கிலம் சொல்லி கொடுக்கறது எனக்கு ஒரு பெரிய மனநிறைவை கொடுத்தது. இது போல தொடர்ச்சியா செய்யணும், நிறைய அவங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய சொற்பொழிவுகளை ஆற்றணும் அப்படிங்கறதும் என்னுடைய எதிர்கால திட்டங்கள்ல ஒண்ணு. செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே அப்படின்ற பாவேந்தர் பாரதிதாசனுடைய கவிதை வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிறு வயதிலிருந்தே தமிழ் மீது எனக்கு ஆர்வமும் காதலும் அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். கட்டுரைகள், கவிதைகள் அப்படின்னு நிறைய எழுதிட்டே இருப்பேன். மொழிபெயர்ப்பிலும் எனக்கு ஆர்வம் அதிகமாக இருந்தது. இதை தொடர்ந்து ஹைக்கூ கவிதைகளை எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கும் ஏற்பட்டுச்சு. இதை தொடர்ந்து என்னுடைய மகளும் நானும் சேர்ந்து எழுதிய ஹைக்கூ கவிதைகள் அவளும் நானும் அப்படின்னு தலைப்பிடப்பட்ட ஒரு நூலாக வெளியிடப்பட்டது. அதன் பிறகு தன்முனை கவிதைகள் அப்படிங்கிற ஒரு கவிதை வகைமை, அதுலயும் நான் கவிதைகள் எழுதி பெருவெளியின் ஆலாபனை அப்படின்று தலைப்பிடப்பட்ட ஒரு நூலாக அதை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் நிறைய கவிதை தொகுப்பு நூல்கள்லயும் என்னுடைய கவிதைகளை நான் கொடுத்திருக்கேன். இதுவரை 7 கவிதை தொகுப்பு நூல்கள்ல என்னுடைய கவிதைகள் வெளிவந்திருக்கு. கட்டுரை தொகுப்பு நூல்கள்லயும் நான் எழுதின கட்டுரைகள் நிறைய வந்திருக்கு. இதுதான் ஒரு எழுத்தாளரா என்னுடைய பயணம். இன்னும் நிறைய எழுதணும், நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு. இதை தவிர்த்து ஒரு இதழாளராக நான் சக்தி இதழ், தமிழனங்கு இதழ், வல்லின சிறகுகள், அப்புறம் நியூஜெர்சி தமிழ் சங்கத்தினுடைய ஆண்டு மலர், இது எல்லாத்துலயுமே என்னுடைய கவிதைகள், கட்டுரைகள்லாம் நான் கொடுத்துட்டே இருக்கேன். ஒரு எழுத்தாளரா நான் சாதிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. நான் போக வேண்டிய பயணமும் அதிகமா இருக்கு.
சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஓவியம் வரையறதுலயும் ஆர்வம் அதிகம். சம்மர் ஹாலிடேஸ் வந்துட்டா போதும் எதையாவது வரைஞ்சிட்டே இருப்பேன் நானு. ஆனா அதை முறையா கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்போ எனக்கு இல்ல. இந்த எண்ணம் எனக்கு எப்ப வந்ததுன்னா கொரோனா லாக்டவுன் வந்தப்போ 2020 வருடம் அந்த சமயத்துலதான் முறையா ஓவியத்தை கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டுச்சு. அதை தொடர்ந்து நான் ஒரு ஆர்ட் ஸ்டூடியோல ஆன்லைன் வகுப்புகளுக்கு சேர்ந்து பட்டச்சித்ரா, மதுபானி, காண்டு, வார்லி, மியூரல், அப்புறம் தஞ்சாவூர் ஓவியம் போன்ற பல ஓவிய பாணிகளை நான் கத்துக்கிட்டேன். அப்படி கத்துக்கிட்டு நிறைய ஓவியங்களையும் நான் வரைஞ்சு எங்க வீடு முழுக்க இப்ப மாட்டி வச்சிருக்கேன். இன்னும் நிறைய ஓவியங்கள் வரையணும். அந்த ஓவியங்கள்லாம் வரைஞ்சு ஒரு பெரிய கண்காட்சியா நடத்தணும் அப்படிங்கறது என்னுடைய இன்னொரு விருப்பம். இது ஒரு குரோஷே பர்ஸ். இந்த குரோஷே அப்படிங்கறது ஒரு பின்னல் கலை. இந்த கலையை நான் 2018 வருடம் கத்துக்கிட்டேன். இந்த கலையில நான் கத்துக்கிட்ட ஒரே வருஷத்துல 2019 வருடம் கின்னஸ் உலக சாதனை சான்றிதழை நான் வாங்கினேன் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப பெருமையாகவும் மன நிறைவாகவும் இருக்கு. மதர் இந்தியா குரோஷே குவீன்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை திருமதி சுபஸ்ரீ நடராஜன் அப்படிங்கிறவங்க சென்னையில நடத்திட்டு இருக்காங்க. இங்க நிறைய டொனேஷன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு டொனேஷன் ப்ராஜெக்ட்ல தான் கிறிஸ்துமஸ் அலங்கார பொருட்களை செய்யறதுல நான் முதல்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 2019 வருடம் என்னுடைய முதல் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் சர்டிபிகேட்டை நான் வாங்கினேன். அதை தொடர்ந்து 2024 வருடம் என்னுடைய 2வது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் சர்டிபிகேட்டை நான் வாங்கினேன். இந்த ப்ராஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் சர்வைவர்ஸ்க்கு ஸ்கார்ப்ஸ் பண்ணி கொடுக்கணும். இதுல ஒரு ஸ்கார்ஃபே 5 feet in length and 8 inches in width இருக்கும். இந்த மாதிரி நான் நிறைய ஸ்கார்ப்ஸ் பண்ணி டொனேட் பண்ணதுல எனக்கு என்னுடைய 2வது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் சர்டிபிகேட் கிடைச்சது. என்னுடைய 3வது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் சர்டிபிகேட் 2025 வருடம், அதாவது இந்த வருடம் எனக்கு கிடைச்சது. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராணுவ வீரர்களுக்கு கிரானி சதுரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரோஷே வடிவத்தை நாங்க பண்ணி அவங்களுக்கு டொனேட் பண்ணோம். அந்த கிரானி சதுரங்கள் எல்லாம் சேர்த்து பிளாங்கெட்ஸ், அப்புறமா ஸ்கார்ப்ஸ் இப்படி எல்லாம் நம்ம தயாரிக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு நாங்க டொனேட் பண்ணோம். இந்த மாதிரி இந்த 3 ப்ராஜெக்ட்ஸ்க்காகவும் இதுவரைக்கும் நான் 3 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் சர்டிபிகேட்ஸ் வாங்கியிருக்கேன். நியூஜெர்சி தமிழ் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினரா நான் இருக்கேன். வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவை, அதாவது ஃபெட்னா அப்படிங்கிற அமைப்பு போன வருடமும் அதற்கு முந்தைய வருடமும் நடத்திய கவிதை போட்டிகள்லயும் ஓவிய போட்டிகள்லயும் ஒருங்கிணைப்பாளரா தன்னார்வல தொண்டு செஞ்சிருக்கேன். தமிழால் இணைவோம் அப்படிங்கிற இயக்கம் மாதந்தோறும் நடத்தக்கூடிய கவியரங்கம், கருத்தரங்கம், பாட்டரங்கம் போன்ற நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து நான் பங்கெடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய வாழ்க்கை பயணத்துல நான் இப்போ இருக்கிற இடத்துல நின்று திரும்பி பார்க்கும்போது தமிழ், இசை, இயன்முறை மருத்துவம், ஓவியக்கலை, குரோஷே கலை அப்படின்னு பல துறைகள்ல நான் சாதிச்சிருக்கிறத நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப மன நிறைவாக இருக்கு. இன்னும் நான் நிறைய சாதிக்கணும், நிறைய உயரங்களை தொடணும். அதுக்காக தொடர்ந்து நான் முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் அப்படிங்கிற திருக்குறளுக்கு ஏற்ப என்னுடைய முயற்சிகளை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய ஸ்ரீ மீடியா நிறுவனத்திற்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களை எல்லாரையும் பார்த்ததுல, உங்க கூட பேசினதுல ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.